ஏன்னா சம்டைம்ஸ் சில படங்கள்ல நமக்கு இன்ஜுரிஸ் ஆகும், அதனால என்னால பண்ண மிஷன் முடியும். படத்துக்கு இப்படி வந்து பிரான்ஸ் ஃபீல்ட்ல உட்காந்து. ஸோ இந்த படத்துல எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்தது ஓகே. வணங்கான்ல. பட் அதை தாண்டி வி ஹேட் டு டூ இட். ஸோ அதுலலாம் எனக்கு வந்து எங்கேயுமே நோன்றது கிடையாது. நம்ம மாஸ்டரை கூப்பிட்ற, மாஸ்டர் இது நம்ம முட்டி அடிபட்டதுனால நீங்க வந்து எதையும் கம்மி பண்ணிட்டாதீங்க, நீங்க பண்றதை பண்ணுங்க, நான் பண்ணிக்கிறேன், ஒரு ஷாட் தானே நான் பண்ணிடுறேன். இல்லை சார் பார்த்துட்டு பண்ணுங்க மாஸ்டர், ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் த அவுட்புட் ஆடியன்ஸ் அகோனசி. அப்போ போய் என் கால் அடிபட்டு இருக்கு, இல்லை என் ஷோல்டர்னால இது பண்ண முடியலன்னா சொல்ல முடியாது. ஸோ வி ஹேவ் டு ப்ரூவ் அவுர்செல்ஃப். ஸோ ஒவ்வொரு படமும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு 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 கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ ஆஸ் அன் ஆக்டராக நான் எங்கேயுமே வந்து அதை நான் ஒரு ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துக்க முடியாதுல்ல. அண்ட் ப்ளஸ் பாலா சார் மாதிரியான ஒரு கிரியேட்டர் இருக்கும் போது வி ஷுட் கிவ் ஆர் பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நம்ம அந்த இன்ஜுரிஸ் டைம் அப்போ தான் நம்ம, நான் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட்டு அது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்போ இதில் ஜிம்லேயே சம்டைம்ஸ் வீல் ஹேவ் சம் இன்ஜுரிஸ் பிகாஸ் டக்குன்னு வார்ம் அப் பத்தாமல் நம்ம டப்புன்னு ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சு, ஃப்ரேம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, டைமிங் கம்மியாக தான் இருக்குது, காலையில் நம்ம போகிறோம் ஷூட் போகிறோம்னா டக்குன்னு ஒரு செட் அடிப்போம்ல. அப்போ என்னாச்சும் வார்ம் அப் இல்லாமல் போது டக்குன்னு ஷோல்டரில் ஒரு ஸ்ப்ரேன்னு அந்த மாதிரி நடக்கிறது, பேக் கேட்ச் ஆகிடும். ஸோ அது நடக்கிறது, பட் இட்ஸ் ரெகுலர். அது ரெடி பண்ணிட்டு நம்ம போவோம்.